கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வது நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த அன்புக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்புடைய ஸ்பெஷாலிட்டி குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஏசப்புடைய நற்குணங்கள், அவர் ஆண்டவர் வானத்தையும் படித்த ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் நேசிக்கிறான்றதுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒதுக்கப்பட்டவங்களை, கைவிடப்பட்டவங்களை, கண்ணீரோடு இருக்கிறவங்கள, வியாதியோடு இருக்கிறவங்கள, பிரச்சனையோடு இருக்கிறவங்கள, இந்த உலகமே வேணான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களை நேசித்து வாரி அணைத்து அள்ளி முத்தம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து அவர்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுறதுல ஆண்டவருக்கு நிகராய் அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். அதை குறித்து இன்றைக்கி ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட், அந்த இப்போது மாடியில் அப்பாவுடைய வார்த்தையை நான் தியானம் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ அதனால தாங்க ஏசப்புடைய வார்த்தை யாரும் சும்மா சொல்ல, தேனிலும் மதுரமானது, அவ்வளோ இனிமையானது. ஸோ நீங்கள் பிரச்சனையோட, போராட்டத்தோட, உபத்திரவத்தோட, கண்ணீரோட, வியாதியோட, ஏதோ ஒரு குழப்பத்தோட, மன சஞ்சலத்தோட, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இருந்தால் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் ரீட் டு பைபிள், ப்ரே டு காட். தயவு செஞ்சு பைபிள் படிங்க. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தால் தவிடு பொடி ஆகும் இயேசு நாமத்தினால. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள உயிருள்ள வார்த்தை தாங்க பைபிள் வார்த்தை. நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தால் கவலையப்படாதீங்க. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம பர்ஃபெக்ட் ஆக்கிடுமா, நம்மளை சுத்தமாக்கிடுமா. அப்பேற்பட்ட உயிருள்ள வார்த்தை. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருக்கும் பைபிள் படிங்க. இன்றைக்கி ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். அதில் யாக்கோப்புன்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாருங்க. ஸோ